தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில், திருவாலங்காடு. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு என்னும் இடத்தில் உள்ள வடாரண்யேஸ்வர் கோவில், சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றானது. திருவாலங்காடு என்பது ஆலமரம் நிறைந்த காடு என்று பொருள். திருவாலங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு எப்படி செல்வது? சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோக்கள் மூலமாக கோவிலை வந்து அடையலாம். திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகிலேயே இருக்கிறது. பக்தர்கள் முதலில் காளிதேவியை பிரார்த்தித்த பிறகுதான் சிவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆலமரக்காட்டில் சுயம்புலிங்கமாக தோன்றிய சிவன், இறைவன் வடாரண்யேஸ்வர், இறைவி வண்டார்குழலி, கருங்கூந்தல் உடையவள் என்று பொருள். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் போல 5 நடன சபைகள் உண்டு. அதில் முதன்மையானது திருவாலங்காடு ரத்ன சபை. ஊர்த்துவ நடனம். மற்ற 4 சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவில் போர் சபை, ஆனந்த நடனம். மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை வெள்ளி சபை, சந்தியா நடனம். நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி தாமிர சபை, முனி தாண்டவம். திருக்குற்றாலம் சித்திரசபை, திரிபுரா நடனம். திருவாலங்காடு காளி கோயில். சும்பன் நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள். அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் முஞ்சிகேச கார்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அவரைக் கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள். சிவனும் காளியுடன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார். அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதைக் கண்ட காளி, இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்றுவிடுகிறாள். அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறாள். திருவாலங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அமைப்பு. இக்கோவில் வாயில் கடந்து உள் பிரகாரத்தில் கன்னி முலையில் கணபதியும், வட மேற்கு முனையில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற வள்ளி தெய்வானை கூடிய முருகப் பெருமானும், வடமேற்கில் மாந்தீஸ்வரனும் உள்ளார்கள். சனி பகவானின் மகன் மாந்தி வழிபட்டு தோஷம் நீங்கியதால் இங்கே மக்கள் சனிக்கிழமை தோஷ பரிகாரம் செய்கிறார்கள். தெற்கு நோக்கி அம்பாள் வண்டார்குழலி சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு, காரைக்கால் அம்மையார் இங்கு வந்து இறைவனை அடைந்தார். சிவபிரானின் ஆடலைக் காண திருவாலங்காடு அடைய தன் தலையால் நடந்து வந்து சிவனிடம், இறைவா, நான் பாட நீ ஆட, நான் உன் காலடியில் சிவ ஆனந்த வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் என வேண்ட சிவனும் அருள் புரிந்தார். ரத்தின சபையில் சிவ தாண்டவத்தை பார்க்க காரைக்கால் அம்மையார் ஒருபுறமும் பார்வதி தேவி ஒருபுறமும் உள்ளனர். சனி பகவானின் புதல்வர் மாந்தி. ஒருமுறை இவர் மீது பல்லி ஒன்று விழுந்தது. அதற்குரிய பலன் தீயதாக இருந்ததால் வருத்தப்பட்ட மாந்தி தன் தந்தையிடம் இது குறித்து முறையிட்டார். சனி பகவானோ சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுமாறு கூறினார். அதன்படி மாந்தி திருவாலங்காடு வந்து தவம் செய்தார். சிவபெருமான் மாந்திக்கு நேரில் திருக்காட்சி நல்கினார். அப்போது மாந்தி தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கி அருள வேண்டினார். அதற்கு ஈசன், நீ ஒரு மண்டலம் என்னை வழிபட்டு தோஷம் நீக்கிக்கொள் என்று அருளினார். மாந்தி இத்திருத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் வழிபட்டார். இதனால் அவரது தோஷம் நீங்கியது. மாந்தி வழிபட்ட சிவலிங்கம் மாந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி போன்றவற்றின் தாக்கம் குறையும். அதோடு தீராத நோய் தீரும், திருமணத் தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் சுமை அகன்று நிம்மதி ஏற்படும், மாணவ மாணவிகளுக்கு கல்வி அறிவு பெருகும்.
திருவாலங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகே தனிக் கோயிலாக அமைந்துள்ளது முஞ்சிகேச முனிவரின் ஜீவசமாதி. ராகு, கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முஞ்சிகேச முனிவரின் ஜீவசமாதிக்கு சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயை சிறிது காணிக்கையாக கொடுத்து அங்கே சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் நிச்சயமாக உங்களின் ராகு, கேது தோஷம் சரியாகும் என கருதப்படுகிறது. திருவாலங்காடு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.